ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க லைவ்ல, "அக்கா உங்கள் ஹேர் ரொம்ப லாங்காக இருக்குது. எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? சீக்ரெட் சொல்லுங்கன்னு." அடுத்தவங்கள மாதிரி நானும் வந்து தினமும் 2 கருவேப்பிலை சாப்பிட்றேன், ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றேன், நெய் காய்ச்சி குடிக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்ல விரும்பல. அம்மாவுக்கு வந்து முடி நீட்டாக இருக்கும், எங்கள் அம்மாவுக்கு. ஸோ அதனால் எனக்கும் தங்கச்சிக்கும் நீட்டாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ்லாம் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு 3 பூ காமிச்சிருப்பேன். நீங்கள் 3மே போடணுன்னு அவசியம் இல்லை. செம்பருத்தி பூ மெயினாக செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் சேக்காய் கரைச்சி நீங்கள் வந்து தலைக்கு தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு குளிக்கலாம். அப்படி என்கிட்ட செம்பருத்தி பூ எந்த பூவுமே கிடைக்கல, இலைலாம் கிடைக்கல அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அந்த கஞ்சி தண்ணியில் ஊற வச்சு நைட்டில் ஊற வச்சிடணும் சேக்காயை. காலையில் குளிக்கணும். இது வந்து வீட்டிலேயே அரைச்ச சேக்காய். இதை வந்து கஞ்சி தண்ணியிலையோ இல்லை செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையோ கொதிக்க வச்ச தண்ணியிலையோ ஊற வச்சு நைட் ஃபுல்லாக அது ஊறணும். காலையில் நல்லா அந்த வெந்தயம் சேர்த்து நம்ம சேக்காய் அரைச்சிருப்போம். அந்த வெந்தயம்லாம் அப்படியே ஊறி நல்லா ஃப்ளஃபியாக அழகாக ஜெல்லி மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, லைட்டாக வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும், மாய்ஸ்சர் வந்து தலையில் இருக்கும் குளித்து முடிச்சதுக்கப்புறமா. ஆனால் அழுக்கெல்லாம் இருக்காது. அதனால் ஐயோ அழுக்கே போகலை, எண்ணெய் பாசியே போகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ரொம்ப அழுக்கெல்லாம் க்ளீனாக போயிடும். ஆனால் அந்த மாய்ஸ்டர் இருக்கும். அந்த மாய்ஸ்டர் தான் உங்கள் முடியை வளர வைக்கும், சிக்கி விழ வைக்காது. ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஹேரே. முதல்ல யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதுக்கப்புறம் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வேணும்னா. வேணாம்னா இட்ஸ் ஓகே. அப்புறம் வந்து எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க. இங்கே பக்கத்து வீட்டில் தான் ஒருத்தவங்க கிட்ட வாங்குகிறேன். வீட்டில் வந்து உடச்சி காய வச்சு ஆடி வராங்கல்ல, அந்த தேங்காய் எண்ணெய் தான். எப்போவது வேணும்னா நான் அந்த செம்பருத்தி இலை, மருதாணி இலை இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 20 தழைங்க போட்டு காசிப்போம். மற்றபடி அதெல்லாம் மெயின்டென்லாம் கிடையாது. நார்மல் தேங்காய் எண்ணெய் தான் தேய்க்கிறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்கும். சேக்காய் தான். ஆனால் நான் வந்து வெக்கேஷன் அதாவது ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன், இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்லாம் சேக்காய் போட மாட்டேன். ஏன்னா ஃபேஸில் வந்து எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் கொடுக்காது சேக்காய் போட்டு குளித்தா. ஆனால் முடி நல்லா வளரும், அந்த மாய்ஸ்டர் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக எண்ணெய் வழியுது அழுக்கு போகுதுன்னு மட்டும் நினச்சிட்டு விட்டுறாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இது செட் ஆகாது, நுரையெல்லாம் வராது. நுரை வரணும்னு எதிர்பார்க்குறவங்க சேக்காய் யூஸ் பண்ண முடியாது. நுரையெல்லாம் வராது, ஆனால் சுத்தமாக இருக்கும் தலை. பொடுகு இது எல்லாமே வராது. அவ்வளோதாங்க, வேறு எந்த சீக்ரெட்டும் இல்லைங்க. பாய்.